ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க கீழே இருக்கிற லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, இதில் ஜாயின் பண்ண வேணாம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், 15 ரூபா பர் ட்ரேடு, 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரேடிங் தமிழோட டெடிக்கேட்டட் கோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைண்ட் ஐடியா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அக்சஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். இப்போ நிஃப்டியோட லெவல் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிஃப்டி இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனிக் ஓகேங்களா. இந்த பேனிக்கு காரணம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம மணி கண்ட்ரோலில் தான் பார்ப்போம் இல்லை. ஸோ இந்த மணி கண்ட்ரோலில் இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இன்றைக்கி நியூஸு எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ ஆனது HMPV வைரஸ் ஓகேங்களா. ஸோ இந்த HMPV வைரஸ்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்ற நியூஸ் இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேனிக்கில் தான் செல்லிங் நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, இது ஃபர்தராக எந்த அளவுக்கு ஃபால் ஆகும், அதாவது எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும், அடுத்தடுத்த சப்போர்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேனிக் HMPVயோட வைரஸ் காரணத்தினால இது மறுபடியும் ஒரு கொரோனா லெவலுக்கு போகுமா அப்படின்றத ஃபர்தர் கேசஸ் அட்மிட் ஆகிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அடுத்தடுத்ததாக நம்மளுக்கு இதாகும் ஓகேங்களா. அதனால் மறுபடியும் கொரோனா வைரஸ் மாதிரி இப்போ மறுபடியும் அந்த வைரஸ் வரனால மார்க்கெட் கிராஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம நாளைக்கு தான் தெரியும். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எதில் ஓப்பன் ஆகுது, பேனிக் செல்லிங் இன்றைக்கி நடந்ததா, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ கரெக்டாக 23,560 அப்படின்ற 550 அந்த ரேஞ்சுக்கிட்ட நிற்கிது மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 388 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. அதாவது 24,457ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அடுத்த லெவல் 23,263 ப்ரீவியஸ் ஸ்விங் லோன் தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,600க்கு மேலே போகுது. இப்போ கிட்டத்தட்ட 23,616க்கு மேலே என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு 23,616க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,870ன்றது அடுத்த சப்போர்ட்டாக நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்னா 24,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஃபால் 1066 பாயிண்ட், அதாவது 1066 பாயிண்ட் இன்றைக்கி நெகட்டிவில் முடிஞ்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி எப்படி பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக நம்மளோட லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி திரும்பியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் ப்ரீவியஸ் ஸ்விங்கு சப்போர்ட் தான் என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் எடுத்திருக்கு. ஓகே, நாளைக்கு ஃபர்தராக ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு, அதாவது 49,700க்கு கீழே வருது அப்படின்னா 49,500ன்றது இமிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. 49,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 49,000 அண்ட் 48,663 தான் அடுத்த சப்போர்ட். அது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஃபிப்னோசியில் பொறுத்த அளவுக்கு இதுலேருந்து ஃபால் ஆகுது. இப்போ இன்னைக்கு லோவை ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,500லேருந்து 2,000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 49,700, இதில் 48,600, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 1,100 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு மினிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அது ஃபாலோ ஆகிறதுக்கான அடுத்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்விங் லோவாக கட் பண்ணுதுன்னா. ஓகே, சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ திரும்புது மேலே போகுது அப்படின்னா எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,500, அதாவது 50,000க்கு மேலே போச்சுனாலே 50,500 அண்ட் 50,669 அப்படின்றது
தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி 1000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ ஆனிச்சோ அதில் பாதி வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 417 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் எதில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,250 கிட்ட இருக்குது. இது ஒரு கிளியர் சப்போர்ட் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே இப்போ வந்து ரீட்ரஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,456 ரீட்ரஸ் பண்ணிவிட்டு எகன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா 23,000 தான் அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,450 மேலே போகுது. 23,500 மேலே போயிடுச்சுனாலே 23,700 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 23,990 கிட்டத்தட்ட 24,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முக்கியமான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டேவோட லோவை வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,000 தான் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேனிக் செல்லிங் நடந்தது. எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி ஃபாலு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி ஃபாலு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஃபால் நல்லா. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 313 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 12,950 வந்து ரீட்ரஸ் பண்ணிவிட்டு செகண்ட் 1 ஹவர் வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட்டானா 12,630 அந்த ரேஞ்சு கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12,630 கீழே வருது அப்படின்னா 12,485 அடுத்த சப்போர்ட் ஆகும். 12,630 சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்னா 12,772 ரெசிஸ்டன்ட் ஆகும். 12,950 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இது மாதிரி மார்க்கெட்டை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அஃபெக்ட் ஆகுதுன்னும் போது எந்த ஒரு டெக்னிக்கல் ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து மேஜராக வந்து இதுமாதிரி ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும்போது எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே பார்க்க மாட்டாங்க. ஏன் சார் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த 12,772 ஒரு சப்போர்ட்டு, அதுமாதிரி 12,630 ஒரு சப்போர்ட்னு சொன்னீங்க, ஏன் இதுக்குள்ள ரியாக்ட் ஆகலைன்றது நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு அதெல்லாம் வந்து பொறுப்பு எடுத்துக்காமல் மார்க்கெட் வந்து ஏகன் ஃபாலோ ஆகிட்டு தான் போகும். இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு ரியாக்ட் ஆகும். அது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுது போயிட்டே இருக்குது அப்படின்னா ரீட்ரெஸ்ட்டே பண்ணாமல் போயிட்டு இருக்கு, ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணாமல் போகுது, பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கான கூடிய சீக்கிரம் வரும். மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகாமலாம் இருக்காது. ஸோ ரெக்கவர் ஆகும்போது அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஏர் ஃப்ளோ கேப் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 ஹவர் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1300 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எனக்கு வந்து இந்த இடத்துல தான் டவுட் இருந்தது. மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் லோன்ற லெவலை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நாளைக்கு எனக்கு இதுதான் டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டை வந்து நாளைக்கு கொடுக்குதா என்னன்றதை நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 77,586 அப்படின்ற ரேஞ்சு வந்து எனக்கு நாளைக்கு இது டார்கெட்டாக வைக்கிறேன். ஒன்ஸ் இந்த 77,556 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 76,800 தான் அடுத்த சப்போர்ட்டு. அதேமாதிரி மறுபடியும் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே வருது அப்படின்னா மறுபடியும் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது 77,000க்கு 78,000க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 78,900 அண்டு 79,000 இதுதான் வந்து இந்த 1000 பாயிண்ட்ஸ் கன்சல்டேஷன் ஜோன். ஒன்ஸ் இதை வந்து நாளைக்கு வந்து 77,500 வந்து தொடுதா அப்படின்றத வந்து நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிமெட் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. தேங்க்யூ நம்பா.